ஷாய் பிரமா பேசுதண்டா. இல்லை, இந்த கணக்கு எடுக்கிறதுக்கு லாயர் பூரா கட்டுக்கோடா, நீதிமன்றத்திலையும் கட்டுக்கோடா. இந்த கணக்கை எடுக்க வருவான்டா, வருவான். மொத்தமாக மொய்யின்னு வருவான். வரையில் நீதிமன்றமே அலறும். ஏன் உட்காந்து கணக்கு எடுக்கலை? அந்த கணக்கு ஏன் எடுக்கலை? கடவுள் போட்டிருக்காரு கணக்கு, ஏன் எடுக்கலை? என்ன காரணம்? எதுக்கு நீதிமன்றம்? என்ன காரணம்? நீதி அவர் தானே, நீதியே அவர் தான். நீதியில் இறங்கி நீதி கணக்கு கொடுத்த கணக்கை எடுக்காமல் பாய் பேகலா இப்படி உட்காந்து ஆடுதிகளே அப்படின்னு. அந்த கணக்கு டெல்லியை பிடிக்கும், தமிழ்நாடு பிடிக்கும். தமிழ்நாடு பிடிக்கல, டெல்லி பிடிக்கும். அப்போ ஐயா போட்ட சட்டத்தில் எல்லாமே தூக்கத்தான் செய்வார், அடைச்சிடுவார். அதுக்கு சட்டத்தை அவரே கொண்டு வருவார்டா, வருவான்டா. முக்கால் சத்தியம். லாயர்லாம் அலற விடுவார். நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாத்தையும் அலற விடுவார். அலற விடையில் இராணுவ முப்படை சுற்றி வளைச்சி தான் நிற்பான். எங்கெங்கே கையெழுத்து போட்டாலும் எல்லாமே புடி ஓடுவான். மந்திரத்தால் கொன்றுவார். புரிஞ்சுக்கோ. கைலாசத்தை தப்பாக நினச்சிக்கோ. செகண்டில் அவன் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைலாம் 4 வீலர் 2 வீலரில் அப்படியே ரத்தமாக சிந்தி விட்டுருவார். குடலை கட்டாரா, குடலை கட்டி மந்திரத்தை வீசுதாரடா. பாய் பேகலா என்ன ஏதுன்னு இன்னும் கேட்காம உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காரா அப்படி அவர் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். இன்னும் வரலையா, அப்படியே கண்ணை சிமிட்டிட்டு போய்கிட்டே இருப்பார். அவர் ஒரு ரூபத்துக்கு 1000 கோடி ரூபத்துக்கு உள்ளே இறங்குவார். ஆனால் கொண்டு வருவார். இந்த கைலாசத்துக்கு வருவான்டா, வருவான். மொதன்னு கடவுளை பார்த்துட்டு, என்னையா இவ்வளோ தப்புக்கு நடந்திருக்கு, கணக்கு கொடுத்துருக்கீங்க, ஏன் எடுக்கலை நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அடுத்தாப்புல வழக்கறிஞர்களுக்கும் கழுத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். முக்கால் சத்தியம். எல்லாமே நோட் பண்ணி எடுப்பான், கணக்கு எடுப்பான். கணக்கு எடுக்கலை. ஏன் கடவுளுக்கே மானிட பிறவி முட்டா பேகலா, நீ கொடியை தூக்கி ஆட்டி என்னடா செய்ய? பூமி அவர் பூமிடா, சொத்து அவர் சொத்துடா, கோயில் சொத்து, கோயில் இடம் பூரா அவர் இடம்டா. பாய்ப்பேலு அவரை 7 ஜென்மமாக நீ மதிச்சிருக்க மாட்டேன். இப்போ வேண்டா அவர் பூமியில் இறங்கி மதிக்காமல் போறியாடா. நீங்களும் அறிவேட்ட முட்டா பேல அவர் போட்ட கணக்கு சரிதாண்டா அப்படிமா, புரியுதா? அதுக்கு வழி நடத்தி உள்ளே எழுத்து வருவார்ரா, பூமியில் இறக்குவார்ரா. இறக்கி வரையில் ஒவ்வொரு அதிகாரியும் சேட்டை பண்ணவனை பூரா அங்கனா என்கவுண்டரில் போட்டு அவனே கையெழுத்து போடுவான். தூக்கு, குளோஸ் பண்ணு, நீதிமன்றம் அலற விடும் சொன்னாரா. அந்த கணக்கு வரும் பார். முக்கால் சத்தியம். தைப்பொங்கல் நடத்த முடியாது. தைப்பொங்கலுக்கு மண்டை வீங்க விடுவார். தைப்பொங்கல் உலக நாடுக, தாய் இந்தியா நாடு முழுவதும் தைப்பொங்கல் நடத்த முடியாதா, நடத்திக்கிட மாட்டேன். மண்டையை வீங்க விட்டு வீட்டில் வீடுந்தோறுமா கண்ணீர் கூத்தலுமாக அழுவ விடுவார். முக்கால் சத்தியம்டா.